Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. நம்ம எல்லாருக்குமே ட்ராவல்னால் ரொம்ப 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 பிடிக்கும். ட்ராவல்னு சொன்னாலே நம்ம ஏதோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம எவ்வளோதான் டல்லாக இருந்தாலும் ட்ராவல் வீடியோ இல்லை ட்ராவல் vlog அந்த மாதிரி ஏதாவது பார்த்தோன்னா செமல நம்மளும் இப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் நிறைய நல்ல விதமான தாட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வரும். நம்ம எவ்வளோதான் டல்லாக இருந்தாலும் தட் வில் லைட் அப் ஆர் மூட் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்ட்டு எப்போ மாதிரி யோசிச்சுருக்கீங்களா? நம்மளுக்கு ஏன் ட்ராவல் இவ்வளோ பிடிக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? நம்ம ட்ராவல் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. அங்கே எல்லா விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்குவோம். என்ன தான் இந்த பிளேஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அங்கே நேரில் போகும்போது எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது. அண்ட் அங்கே என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து நம்ம ரொம்ப ரசித்து பண்ணுவோம். அண்ட் நம்ம எப்போதுமே வந்து ஒரு நேச்சர் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ரசிப்போம். எல்லாருமே ரசிப்போம். இதில் எக்ஸப்ஷனே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். பிகாஸ் அங்கே வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ட்ராவலை எவ்வளோ ரசிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நம்ம பக்கத்தில் சீட்டில் யார் வருவானோ தெரியாது, நம்ம கூட யார் ட்ராவல் பண்ண போகிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போனால் அங்கே நம்ம கூட யார் இருப்பாங்க, அந்த மாதிரி எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஸோ ஆஸ் தி சேம் நம்ம லைஃப்லேயும் நம்ம எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் அந்தந்த மொமெண்ட் அதை அப்படியே ரசித்து ஏற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறோம். ட்ராவல் அப்படிங்கும்போது நம்ம அங்கே எல்லா விஷயத்தையுமே அங்கே எவ்வளோ குளிர் இருக்கும் அப்படின்னு எவ்வளோ தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனாலும் அந்த குளிர் அப்படிங்கிறத அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம அதை இது தானே குளிர் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அஸ் தி சேம் லைஃப்லேயும் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நடந்தால் அதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த விஷயம் நடந்தால் அது பாசிட்டிவ், இந்த விஷயம் நடந்தால் அது நெகட்டிவ், இதுனா ஹாப்பி மூமெண்ட்ஸ், இதுனா சேட் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு எந்த வித இதுவும் இல்லாமல் எந்த மொமெண்ட் வருதோ அதை அந்த மொமெண்ட் நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாகிடும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இது ஹாப்பி இது சேட் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அந்த மொமெண்ட்டில் நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ரியாக்ட் பண்ணுறது. அது ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணங்களை வச்சோ அதை ஜட்ஜ் பண்ணாமல் அந்த மொமெண்ட் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ரியாக்ட் பண்ணலாமே. ஹாப்பியாக இருக்கணும், எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கோல் இல்லை. ஏன்னா எப்போதும் ஹாப்பியாக இருந்துட்டா ஹாப்பினஸோட மகிமையே அங்கே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹாப்பினஸோ சேட்னஸோ அதை 100% அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு அதுதானே வாழ்க்கை. வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்கிறது வாழ்க்கையா, இல்லை வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையா? நம்ம எல்லாருமே எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயம் யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குது? வாழ்க்கையை கற்றுக்கிட்டு வாழ்கிறதையா இல்லை வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிறதையா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ட்ராவல் மாதிரி எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். அவங்க ட்ராவல் மாதிரியே லைஃப்பும் அவ்வளோ அழகாக மாறிடும். ட்ராவல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போகிறோம். அண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம லைஃபே ஒரு பெரிய ட்ராவல் தான். ஸோ அதில் ஒளிஞ்சிட்ருக்க நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் லைஃப்பும் ட்ராவல் மாதிரியே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ஆயிரும். ஸோ பை த வே, டாட்டா, கீப் ஸ்மைலிங், ஹாவ் அ ஹாப்பி டே.